கோவிலுடைய கட்டமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா பிரகாரம் வந்து 2 பிரகாரங்கள், பெரிய பிரகாரங்கள் இருக்கும். நீங்கள் அதில் வந்து உள்ளர போகும்போதே வரலாற்று ரீதியான பாண்டியர்களுடைய மீன் சின்னத்தை வந்து மேலே வந்து பார்க்கலாம். அதை நம்ம வந்து க்ளோஸ்அப்பில் போடுறோம், அதை நீங்கள் பாருங்கள். அதேமாரி பாண்டியர்களுடைய கட்டமைப்பு உள்ளர போனோம் அப்படின்னா தூண்களுடைய கட்டமைப்பு எல்லாமே வந்து ரொம்ப பழமையான கட்டமைப்புகளாக இருக்கும். அதேமாரி சிற்பத்துக்கு பஞ்சமே இல்லாத சிற்பக்கலை நிறைந்த ஒரு கோவில். உள்ளர போனோம் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி வந்து அஷ்ட ரிஷிகளுடன் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி இருப்பார். இவரை வந்து வழிபட்டால் நமக்கு வந்து வேலை பாக்கியம் வந்து கைகூடும். அதேமாரி திருமணம் கைகூடும் அப்படிங்கிறது வந்து ஐதீகம். அதேமாரி அர்த்தநாரீஸ்வரருடைய சிறப்பான ஒரு திருவுருவம் வந்து உள்ள இருக்கும். நீங்கள் அர்த்தநாரீஸ்வரரை வந்து வேற எங்கேயும் போய் அந்த மாதிரி வந்து ஒரு உருவத்தில் நீங்கள் வந்து பார்த்துருக்க முடியாது. அதாவது ஒரு பக்கம் வந்து பார்வதியாகவும் ஒரு பக்கம் வந்து சிவனாகவும் இருக்கக்கூடிய அந்த ஒரு திருவுருவம் வந்து இருக்கும். அதில் நீங்கள் அந்த சிற்பத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடு வந்து அந்த சேலையோடைய அமைப்பு அவ்வளோ அழகாக காட்டியிருப்பாங்க. ஒரு சைடில் அந்த குண்டலத்தோடைய அமைப்பு காதலெல்லாம் வந்து அவ்வளோ அழகாக வந்து காட்டியிருப்பாங்க. அதுமாரி அவங்களுடைய கையில் இருக்கக்கூடிய ஆபரணங்கள், முகபாவனை எல்லாமே வந்து அந்த மாறுதல்கள் வந்து அந்த கல் சிற்பத்தில், பழமையான சிற்பத்தில் அவ்வளோ அழகாக வந்திருக்கும். அர்த்தநாரீஸ்வரர் சிற்பம். இதை நீங்கள் வந்து உள்ளர போகும்போது பார்க்கலாம்.